அயோர்டிக் ஸ்டெனோசிஸ்க்கு இப்போ நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னு பார்ப்போம். மைல்டா, மாடரேட்டா, சிவியரான்னு பார்ப்போம். அது சிவியரா இருக்க பட்சத்தில் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வருது, அதாவது நோயின் அறிகுறிகள், மூச்சோட கஷ்டமா இருக்குது, நெஞ்சு வலி வருது, டயர்டா இருக்கிறது, கால் வீக்கம் வருது, இந்த மாதிரிலாம் சிம்டம், மயக்கப்பட்டு கீழே வருது, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணணும். மாத்திரை மருந்து அதுக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. கடந்த 40-50 வருஷமா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். அது பேர் சர்ஜிக்கல் ஏவிஆர், அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ கடந்த 15-20 வருஷமா கால் வழியாவே போயிட்டு வேல்வை புது வேல்வ் பொருத்தி வச்சிடுறோம். அது பேர் டேவர்னு சொல்லுவோம். இந்த 2 விதமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியும் இப்போ இந்த மாதிரி நோய் தீவிரமாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கு சிம்டமேட்டிக், அதாவது நோயின் அறிகுறிகள் வெளியில் வந்துருச்சோ அவங்களுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம்.